முறைக்கு 14 முதல் 2 முறை எடுத்தோம் சார். இது களை முதல்ல 7 ஆள், அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேறு, அவங்களுக்கு தண்ணி வேறு, இதெல்லாம் அவங்க என்ன கேட்குறாங்களோ தண்ணி வாங்கி தரணும். அப்படி எடுத்தும் களை சரியாக எடுக்கிறதில்ல, சும்மா தொலரை போட்டு மேலே தான் வெட்டி போகிறாங்களே தவிர பில்லு வரமாட்டேங்குது. அதே வந்து இந்த இடத்துக்கு இது 15 சென்ட்டு தான் இருக்குது, 30 சென்ட் இது இடமே ஃபுல்லாகவே அவர் வாங்கினது. அது இந்த இடமே நமக்கு தெரியும், நான் ஏன்னா நம்மளுக்கு இந்த ஊர் தெரியும். அதனால் இந்த 30 சென்ட்டு இந்த 15 சென்ட்டுக்கு இப்போ செடி வச்சுருப்பாங்க. அது வச்சுருக்குது, இதுக்கே 14 ஆள் ஆச்சு. 14 ஆயும் அங்கே ஒரு மூளை விட்டு போட்டாங்க அந்த கொஞ்சம் தொழுவை. அதனால தான் இனிமேல் இந்த ஆளுங்களே வச்சு வேலை செய்யறதுல பலன் இல்லை அப்படின்றதுக்காக இந்த அவருக்கு ஏற்பாடு சொன்னேன். அவரும் உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டார். பூஞ்செடிக்கெல்லாம் இப்போ இதுதான் பக்காவாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே களை வச்சு ஆளை வச்சு வளர்த்தி வெட்டி அவங்களும் வெட்டுறதில்ல சரியா. 14 ஆளுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க ஐயா? 200 ரூபா கூலி ஒரு முறைக்கு. 200 ரூபான்னா என்னாச்சு, காலைக்கு நீங்களே கணக்கு பண்ணுங்க. அது ஒரு 1000 1500 ரூபா ஆகுது. 2 களை எடுத்தா 3000 ரூபாய் போகுது. ஆமாம், அது மாதத்துக்கு ஒரு களை எடுத்தா தான். இப்போ ஒரு மாதம் ஆச்சு. இது நான் வந்து வெட்டி பில்லு மருந்து அடித்தேன். பில்லு மருந்து அடித்து இப்போ களை வெட்டினேன். களை வெட்டி இப்போ பில்லு எப்படி பருத்து வச்சு பாருங்கள். இப்போ களை வெட்டியிருந்தால் இப்போ ஒரு 1500 ரூபாய் இருக்கும். இந்த ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் கணக்காகி போகுது. அப்படி செய்யும்போது அதில் இடத்துக்காருக்கு ஒன்றும் கடுப்படி ஆகுது. இது இப்போ நம்மளுக்கு 10 வருஷம் இருக்குதுன்னா இந்த வேலை இந்த வேலை வந்து நமக்கு மிச்சமாக இருக்கும். ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஓட்டிடலாம். சுத்தமாக இது இவ்வளோ அறாத அவங்க எடுக்கிறது. சும்மா தொழில் சீக்குன்னு தான் போவாங்க ஐயா. இவ்வளோ அறாது. இது நம்ம இஷ்டத்துக்கு விட்டு ஓட்டிக்கலாம். அவங்க சும்மா இந்த பில்லு மட்டும்தான் சீவாங்க. அவங்க வெட்டிட்டு மறுநாளைக்கு இப்போ தண்ணி பாசனமானா உடனே அது பில்லு துளுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்களா அது? இது நல்ல பயனுள்ளது தான். இப்போ பூந்தோட்டக்காரு பூந்தோட்டன்றதுல கத்திரி செடி வைக்கிறவங்க கூட இந்த அகலத்து கத்திரி செடி வச்சா கூட இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லோருக்கும் ஆகுது. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பேருக்கு யூஸ் ஆகுது. சரிங்க ஐயா, நன்றி ஐயா.